ஹாய் ஹலோ எவ்ரிபடி ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் ஆன் த ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம நிறைய பேர் கேட்டு இருந்த ஒரு விஷயம், விமன்ஸ் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணி இதுவும் பண்ணணும்னு பெரிய பேஷன் எனக்கு. இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது ரஞ்சி டிராஃபி ரவுண்ட் அப். ரஞ்சி டிராஃபி ரவுண்ட் அப் பத்தி 3 ரவுண்டு முடிஞ்சிருக்கு. அந்த 3 ரவுண்டை பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறோம். யாரெல்லாம் அப் அண்ட் கமிங் டேலண்ட்ஸ், எந்த டீம் நல்லா பண்ணுது, எந்த டீம் ரொம்ப சுமாரா பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு என்னோட கேவி ஆஸ் யூஷுவல் இணைஞ்சிருக்கான். கேவி நிறைய பேர் பாராட்டி இருந்தாங்க போன வீடியோஸ்ல. இன்னொரு சைட்ல வெங்கடா ட்வீட்ஸ் அப்படின்னு ட்விட்டர்ல இவரை பத்தி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. கிரிக்கெட்டை பத்தி அவ்வளவு ஒப்பீனியன்ஸ் கொடுத்திருக்காரு. ஐபிஎல் டைம்ல வந்தா இன்ஃபர்மேஷனா கொடுப்பாரு. ரஞ்சி டிராஃபி பயங்கர க்ளோஸா ஃபாலோ பண்ணுவாரு. வெங்கட், வெல்கம் ஆன் த ஷோ. தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ். ஒரு பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் ஃப்ரம் இந்தியன் எக்ஸ்பிரஸ். வெங்கட், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் த ஷோ. Thank you, Ashwin. Pleasure. தேங்க்யூ பிளஷர்னு அப்படியே ஒரு இது திருக்குறள் மாதிரி எப்படி டக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. வெங்கட் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டிக் ஆங்கிள் இருந்து he has a lot of questions about தமிழ்நாடு கிரிக்கெட் அண்ட் அரௌண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட். அதெல்லாம் எடுத்துட்டு வருவாரு. கேவி இஸ் கோயிங் டு டாக் அபவுட் a lot of talents. ஃபர்ஸ்ட் ஐ த்ரோ த பால் டு கேவி. கேவி, ரஞ்சி டிராஃபி 3 ரவுண்டா ஃபாலோ பண்ணிருப்பேன். எந்த டீம்ஸ்லாம் பயங்கரமா பண்றாங்க, எந்த டீம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உனக்கு தோணுது? உதாரணத்துக்கு எனக்கு நான் என்ன மாதிரி எதிர்பார்க்கறேன்னா, இப்ப விதர்பா வந்து சாம்பியன்ஸ். சௌராஷ்டிரா முன்னாடி ரீசெண்டா இருந்த சாம்பியன்ஸ். மும்பை கலக்கிருக்காங்க, அவங்க ஒரு சாம்பியன் டீம். மும்பையும் நல்லா விளையாடி இருக்காங்க. இன்னொரு குரூப்ல எந்தெந்த டீம்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க, எந்த டீம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம டேலண்ட்ஸ் குள்ள போவோம். ஓகே, சூப்பர். ஜார்க்கண்ட் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஜார்க்கண்ட் 15 பாயிண்ட்ஸோட இருக்காங்க 3 கேம்ஸ்ல. சூப்பரா பண்ணிருக்காங்க. ஹரியானா ஆன் தி அதர் ஹேண்ட் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க அந்த குரூப் சில. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்வீசஸ் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. பெங்காலும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அண்டர் த ஹெல்ப் ஆஃப் முகமது ஷமி. ஆமாமா, நம்மால விடாம எப்படி அப்பனா உனக்கு இந்த இடத்துல பிரேக் கொடுத்துட்டு ஒரு முக்கியமான ஆள்கிட்ட போனோம். வெங்கடா ட்வீட்ஸ், நீங்க வந்து இந்த முகமது ஷமியோட சாகான் எபிசோட பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க க்ளோஸா ரஞ்சி டிராஃபி ஃபாலோ பண்ணுவீங்க. பெங்கால் நல்லா பண்ணிருக்காங்க, விதர்பா நல்லா பண்ணிருக்காங்க. பட் முகமது ஷமி, is it officially that we can say he is ready to make a comeback? உங்களோட வியூ ஆன் இட் என்ன? நீங்க க்ளோஸா ஃபாலோ பண்ணுவீங்க, உங்க வியூ ஆன். இப்போ லாஸ்ட் 3 மேட்ச் நல்லா பண்ணிருக்காரு, விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஃபுல்லா. பட் நம்ம செலக்டர்ஸ் எல்லாம் ஒண்ணு சொல்றது என்னன்னா, they gave the message that okay அவங்க தாண்டி போயிட்டோமோட ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கு ரீசெண்டா. ஆனா இப்போ ஷமி, இப்போ நம்ம எல்லாரும் விக்கெட் எடுக்கிறோம், எல்லாம் பாக்குறோம். பட் எப்படி போடுறாரு, கண்டினியூஸா ஃபீல்ட்ல நிக்கிறாரா, அந்த மாதிரியான கேள்விகள் நமக்கு தெரியாது. இப்போ ஒரு போன மேட்ச் வந்துட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு குஜராத் அகேன்ஸ்டா, ஆனா திருப்பியும் ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டு வந்தாரு, அந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டோம். சோ நம்மளோட எப்படி நம்ம அந்த இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. நம்ம ஜஸ்ட் கோயிங் பை நம்பர்ஸ் பார்த்தா கன்ஃபார்ம் நம்பர்ஸே தேவையில்லை. ஏன்னா ஷமி வந்துட்டு ப்ரூவன் ஃபாஸ்ட் பவுலர். எந்த கண்டிஷன்ஸ்லயும் விக்கெட் எடுப்பாரு, நியூ பால் விக்கெட் எடுப்பாரு, பால் ரிவர்ஸ் ஆனாலும் விக்கெட் எடுப்பாரு. என்ன ப்ராப்ளி அவருக்கு வந்துட்டு இப்போ அஸ்வின் வந்து மிட் ஆன் தான் நினைக்கிறேன். போய் கேட்கும் போது ஏதாச்சும் நீங்க திட்டி முன்னாடி சொல்லுவீங்களா, அந்த மாதிரிதான் இல்லைன்னு நினைக்கிறேன். சோ அது ஒரு ப்ராப்ளி இஸ் மிஸ்ஸிங் யூ அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா வைக்கிற செக். உனக்கு நான் செக் வச்சா எனக்கு திருப்பி செக் வைக்கிறேன் இல்ல. பட் that's a very interesting point you brought up, வெங்கட். எனக்கு அதுதான் உங்களை கேள்வி கேட்கணும். யூஸ்வலா நீங்க திருப்பி கேட்பீங்க, உங்களே நான் திருப்பி கேட்கிறேன். ரோல் மாறி இருக்கு. அவர் வந்து he leaves the field constantly அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம், அந்த ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்ணுங்கிற மாதிரி இதுவா எப்படி போடுறாரு அப்படின்னு நீங்க சொல்லும்போது வாட் யூ எக்ஸாக்ட்லி மீன்? அவர் ஃபுல் ஸ்விங்ல இல்ல, ஃபுல் டில்ட்ல இல்லன்னு சொல்ல வரீங்களா? ஃபுல் ட்ரெண்ட் இருக்கிற மாதிரி. ஏன்னா திலீப் ட்ராஃபில ஒரு கேம் ஆடினாரு. அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல நல்லா போடல, பட் செகண்ட் ஸ்பெல்ல சூப்பரா போட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அவ்வளோக்கா பவுலிங்கே போடல. ஸோ நம்ம ஒரு இந்தியன் டீமுக்கு திருப்பி எடுத்துட்டு போக பார்த்தா கம்ப்ளீட் ஃபிட்னஸ் தான் பார்ப்பாங்க ஃபுல்லா. வெதர் ஹி கேன் பவுல் 20 overs a day, அதுதான் கன்ஸ்டன்டா பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் தயார்படுத்திக்கிட்டாருன்னா கண்டிப்பா அவருக்கு இன்னும் கன்ஃபார்மா கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு இருக்கு. ஏன்னா நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்துட்டு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம், ஒன்ஸ் இந்தியன் டீம்ல விட்டு போனா தே ஓன்ட் பிளே ரஞ்சி டிராஃபி. இவர் அப்படி இல்ல. இவர் ஆடணும்னு அந்த அவர்கிட்ட ஒரு எப்பயுமே ஒரு தம் இருக்கு உள்ளுக்குள்ள மனுஷங்கிட்ட. நம்மளால ஒண்ணு முடியலன்னு சொன்னா எப்பவுமே போட்டு காமிப்பாரு ஷமி. அதுதான் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சோ தெரியாது, ஏன்னா இப்போ எப்போ ஓப்பனிங் வரும், எப்போ ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா சடனா பும்ரா யாருக்காச்சும் ஒரு நிகழ் எந்த மாதிரி ஆச்சுன்னா திருப்பி நம்ம யாரை பார்ப்போம். ஏன்னா இப்போ இந்தியன் டெஸ்ட் டீம்ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலிங் ரிசோர்சஸ் அவ்வளோ என்கரேஜிங்கா இல்ல. சடனா இப்போ சவுத் ஆப்பிரிக்கா ஒரு செம டீம் வருதுன்னா நமக்கு ஒரு தேவைப்படும். அதே மாதிரி இப்போ ஈடன் கார்டன்ஸ்ல மேட்ச் நடக்குதுன்னா ஷமிக்கு நல்லாவே தெரியும் அந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது என்னன்ட்டு. மனுஷன் பேக் ஆஃப் த ஹேண்ட் எல்லாம் ஃபுல்லா வச்சிருப்பாரு. சடனா ஒரு சான்ஸ் வந்து உள்ள போட்டார்னா, ஒரு ப்ரூவ் பண்ணார்னா இட் பி லைக் அ சூப்பர் திங், ரைட்? ஏன்னா இந்திய கிரிக்கெட்டுக்கு ஒரு அவர் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பாலர் இன்னைக்கு கிடைப்பாங்களான்னு தெரியல. இருக்கிற ஆளை கொஞ்சம் இருக்கிற ஃபுல் இது யூஸ் பண்றதுன்னா பண்ணணும் ஷமிய. அதாவது வெங்கட் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதெல்லாம் தான் காரணங்கள் அவர் இல்லாதனால, பட் இருந்தாலும் யூஸ் பண்ணலாமேங்க, இவ்வளவு வெறியா பண்றாரு அப்படின்னு சொல்ல வர்றாரு அந்த ரவுண்ட் அப்ல. பட் இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னா,
நம்ம காமெண்ட்ஸ்லயே வந்து நிறைய பேர் ஷமியை பத்தி பேசலையே, ஷமியை பத்தி பேசினவங்களுக்கு ஏன் அவர் இல்லைங்கிற ரீசனிங் அவர் கொடுத்திருக்காரு. அவரோட ஃபுல் டில்ட்ல இருக்காரா? யாரா ரஞ்சி டிராஃபி கேம் பாத்தீங்களா, இல்ல விக்கெட்ஸ் மட்டும் பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ் போடுறீங்களா? அதையும் நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. வெங்கட், மூவிங் ஆன் அவே ஃப்ரம் யூ, கோயிங் டு கேவி நவ். அவர் பியூட்டிஃபுல்லா சொல்லியிருந்தாரு, பெங்கால் நல்லா பண்றாங்க, விதர்பா நல்லா பண்றாங்க, கேவி நல்லா சொன்னாரு. உனக்கு பளிச்சு, அதாவது வந்து இப்ப எப்படின்னா ரஞ்சி டிராஃபி நிறைய ஸ்கவுட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, உனக்கு பளிச்சுன்னு பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணி தெரிஞ்ச டேலண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க? டேக் அஸ் த்ரூ இட். நீங்க பளிச்சுன்னு தெரியும்னு சொன்ன ஒரே பிளேயர் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேர், இந்த பேரை விடாம போக முடியாது, யஷ் ரத்தோட். ஹி கம்ஸ் ஃப்ரம் விதர்பா. ஒரு 960 ரன்ஸ் அடிச்சுட்டு வந்திருக்காரு லாஸ்ட் சீசன். இந்த சீசனை எப்படி தொடங்கி இருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் துலீப் டிராஃபில வந்து ஒரு 195, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியா கேம்ல ஒரு 95, அதுக்கப்புறம் போன மேட்ச் ஒரு 100 வர்சஸ் யாருன்னு தெரியல, பட் போன மேட்ச் ஒரு 100. இந்த மேட்ச் தமிழ்நாடுக்கு அகைன்ஸ்டா சூப்பரான நாக் ஆடினாரு. அவர் வந்து வெரி சாலிடு. எப்படி சொல்றதுன்னா, இந்த சௌராஷ்டிரா கேம் கொஞ்சம் லைட்டா தெரியும் அவர்கிட்ட. இந்த அர்பித் வசவடா அவங்க எல்லாம் சௌராஷ்டிரா பிளேயர்ஸ். அர்பித் வசவடா, ஷெல்டன் ஜாக்சன் கூட சொல்லலாம். அண்ட் மோரோவர் புஜாரா மாதிரி ஒரு டைட்டா ஆடக்கூடிய ஆளு, லாங் டைம் ஆடக்கூடிய ஆளு, ஒரு 3-4 ஹவர்ஸ் பேட்டிங் ஆடி ஒரு 100 அடிக்கக்கூடிய ஒரு ஆளு. 160ல இருந்து 180 பால்ஸ் எடுப்பாரு ஒரு 100 அடிக்கிறதுக்கு. பட் ஒரு சாலிட் பேட்ஸ்மேன். அட் நம்பர் 5 ஆடுறாரு அவங்க டீமுக்கு. சூப்பரான பேட்ஸ்மேன். அவரை தாண்டி போனோம்னா நிறைய புது பசங்க, நியூ டேலண்ட்ஸ் வச்சிருக்காங்க. நியூ டேலண்ட்ஸ் சொல்லும் போது ஒரு யங்கஸ்ட் கேப்டன் ஃப்ரம் பஞ்சாப். அவர் வந்து இந்தியா அண்டர் 19 லீட் பண்ணாரு, உதய் சஹாரன். அவர் வந்து ஒரு 100 அடிச்சிருக்காரு. ஹி இஸ் தி யங்கஸ்ட் கேப்டன். 3வது மேட்ச் தான் விளையாடுறாருன்னு நினைக்கிறேன், 2 மேட்ச் ஆல்ரெடி கேப்டன் பண்ணிட்டாரு. ஸோ அவர் ஒரு 126 அகேன்ஸ்ட் கோவா. அவர் வந்து இந்தியா அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் போய் தோத்தாங்க ஆஸ்திரேலியாவோட. ஸோ அதுல வந்து கேப்டனா இருந்தாரு. செமிஃபைனல்ஸ்ல ஒரு சூப்பரான நாக் ஆடினாரு, 78 அடிச்சாரு. அவரும் வந்து இந்த சச்சின் தாஸ் அப்படின்னு 2 பேர் வந்து, அவர் 96 அடிப்பாரு. சாரி டு இன்டரப்ட், சச்சின் தாஸ் வந்து அண்டர் 23 விளையாடிட்டு இருக்கான் at this point of time. மகாராஷ்டிராக்கு லாஸ்ட் கேம் தமிழ்நாடுக்கு அகேன்ஸ்டா ரன் அடிச்சிருக்கான். சோ சச்சின் தாஸ் இஸ் ஆல்சோ இன் குட் நிக். வெங்கட் ஆடுறாரு, அவர் ஃபாலோ பண்ணிருக்கேன், நானும் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இதுல எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் a little bit on this கேவி. யஷ் ரத்தோட் பத்தி நீ சொன்ன ஒன் திங் ஐ டோன்ட் அக்ரி. அவர் வந்து அர்பித் வசவாடோட மோடே கிடையாது. கம்ப்ளீட்லி கிளாசி, ஃப்ரீ ஃப்ளோயிங் பேட்டரு, சம பேட் ஸ்விங்கு, பிளேஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஷாட்ஸ். இஃப் ஐபிஎல் ஸ்கவுட்ஸ் ஆர் வாட்சிங், ஐ நோ அவங்க T20 கிரிக்கெட் பார்ப்பாங்க அப்படின்னு, பட் அ சீரியஸ் பொட்டன்ஷியல், வெரி ஸ்மூத் ஆன் தி ஐ. ரன் அடிச்சு குவிக்கிறான். தமிழ்நாடுல பாளையம்பட்டி ஷீல்டு ஆடுறான், அங்கேயும் ரன் அடிக்கிறான். So he's one player definitely to watch out for KV. Venkat, though yes, again there you go, silky smooth left-hander அப்படின்னு போடுற. Venkat, நீங்க பார்த்தா ஏதாவது players, anybody that you want to bring into the scheme, Venkat? See, நீங்க யஷ் ரத்தோட் டெஃபினட்டா எனக்கு ஐ வாஸ் சர்ப்ரைஸ் தட் இந்தியா ஏஸ் டீம்ல இருந்திருப்பாருன்னு நினைச்சேன் ஆக்சுவலா. ஏன்னா பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு அவரு. நம்ம ஊர்ல வந்துட்டு அதுதான் எனக்கு இன்னும் புரியல. நேத்து அவர் கூட பேசும்போது அதான் கேட்டுட்டு இருந்தோம். நம்பர் 5ல ஆடுற பேட்ஸ்மேனுக்கு எப்பவுமே நம்ம ஊர்ல கொஞ்சம் வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மியா கொடுக்குறாங்களோங்கிற ஒரு இது எப்பவுமே இருக்கு. அந்த மாதிரி இதை வந்துட்டு ஒருத்தவங்க நிறைய பேர் பிரேக் பண்றாங்க. சர்ஃப்ராஸ் கானும் முன்னாடி நமக்கு எல்லாமே தெரியும் எவ்வளவு சூப்பரா அந்த நம்பர் 5ல ஆடுவாரு. இப்போ யஷ்வத்தோட அப்படிதான். நேற்று வந்து கேம் அப்படியே முந்தா நேற்று வந்துட்டு சும்மா அப்படியே ஆடிட்டு இருந்தாரு, நாக் பவுன்ஸ் எடுத்துருந்தாரு. இன்னொன்னு கேட்டோம், நாளைக்கு வந்து 7 பாயிண்ட்ஸ் அடிக்கிறேன், நான் பெருசா ஆடணும்னு சொன்னாரு. நேற்று வந்து அப்படியே செஞ்சாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்துட்டு வரும்போது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல இருந்து ரெட் பால் அப்படியே டைட்டா ஆடுற மாதிரி. ஷேக் ரஷீத் எகெயின், நான் ரொம்ப நாளா அவன் அண்டர் 19 டேஸ் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க ஷேக் ரஷீத் எக்ஸலன்ட் பொட்டன்ஷியல். ஆனா சம்டைம்ஸ் அவரு ரொம்ப கன்சிஸ்டன்டா ஆடாத மாதிரி இருந்தாரு. ஆனா ஆஃப் லேட் இஸ் எகெயின் பாட் கன்சிஸ்டன்சி கேம், இஸ் ஸ்கோரிங் ரன்ஸ் எகெயின். ஸோ அதுவே கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு ஷேக் ரஷீத். மத்தபடி பார்த்தோன்னா பஞ்சாப் எல்லாம் லைக் கேவி சொன்ன மாதிரி நல்லா ஏகப்பட்ட பேட்ஸ்மேன் வந்துட்டே இருக்கிறாங்க அவங்க ஊர்ல இருந்து. எப்படிதான் வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது. முன்னாடி எல்லாம் ஃபாஸ்ட் பவுலர்ஸா பஞ்சாப்ல இருந்து வருவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப பார்த்தா ஃபுல்லா பேட்ஸ்மேனா இறக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஒவ்வொருத்தரும் டே யாரா இந்த பிளேயர் நம்ம ஊர்ல ஏன் இப்படி வர மாட்டேங்கிறாங்கன்னே தோணிட்டு இருக்கு. அதான் இந்த இன்னைக்கு பார்த்தா இவரு சூரியவன்ஷி இன்னைக்கு ஒரு 100 அடிச்சிருக்காரு. ஸோ அவரும் ஒரு திங்க் ஷோயிங் தட் ஐ எம் நாட் ஜஸ்ட் IPL, ஐ கேன் ஸ்கோர் இன் ரெட் பால் கிரிக்கெட் as well. ஸோ நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. ஆனா ஒண்ணுதான் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வராங்களா, அதுதான் கொஞ்சம் பார்க்க வேண்டியது. இந்த டொமஸ்டிக் சீசன்ல நமக்கு தேவைப்படுற இந்தியன் டீம்ல பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஓகே, எல்லாரும் அங்கங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாரை பார்க்கிறோம், அதுதான் கொஞ்சம் வரிங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே முகமது ஷமி வச்சா ஸ்டார்ட் பண்ணோம். வேற யாரு ஒரு ஃபாஸ்ட் பவுலரா? குர்ஜப்னீத் வந்தாரு. குர்ஜப்னீத் அன்பார்ச்சுனேட்லி இந்த மேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு, இன்ஜர்ட். ஸோ
இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வருவாங்களா அந்த ஒரு கேள்விதான் திருப்பி எழுந்துட்டே இருக்கு அஸ்வின். சோ அதுலதான் ஃபாஸ்ட் கொஞ்சம் bowlers நம்ம ஃபாஸ்ட் bowlers வருவாங்களான்னு கேட்கும்போது ஒரு ஃபாஸ்ட் bowler விதர்பால இருந்து போட்டு பயங்கரமா விக்கெட் எடுத்தாரு. அன்ரெஸ்பான்சிவ் விக்கெட். கேவி ஐ திங்க் கொஞ்சம் எலிசிரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐம் டாக்கிங் அபவுட் நச்சிகேத் பூத்தே. அவருக்கும் அழகா ஒரு இது போட்டு வச்சிருந்தோம். லாங் ஸ்பெல்ஸ் தேர் யூ கோ. 4 for 41 ஆப்போசிஷன் ஜார்க்கண்டுக்கு அகேன்ஸ்டா எடுத்திருக்காரு. இந்த மேட்ச் தமிழ்நாடுக்கு அகேன்ஸ்டாவும் விக்கெட் எடுத்திருக்காரு. இதோட 5 for. சோ அதை நம்ம மறக்க கூடாது. ஐ திங்க் அதை அப்டேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்பதான் முடிஞ்சது மேட்ச். அப்கோர்ஸ் இப்பதான் முடிஞ்சது. சோ வி ஆர் ரெக்கார்டிங். கேவி, உன்னோட தாட்ஸ் அண்ட் நச்சிகேத் பூத்தே போலிங் பாத்தியா? ஃபெலோ ஃபாஸ்ட் bowler நீ என்ன நினைக்கிற? நச்சிகேத் பூத்தே bowling பார்த்தேன். ஃபுல் மேட்ச் பார்த்தேன் தமிழ்நாடு மேட்ச். ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த ஹிட் த டெக் ஒரு 130 135 போடுறாரு. கொஞ்சம் டாலு. சீம் வந்து இப்படி நான் பால்லே காட்டுறேன். நான் நிறைய அந்த லைவ் கேம்ன்றதுனால வந்து சீமை க்ளோஸா பார்க்க முடிஞ்சது நம்மளால. ஸோ அவர் ரன் அப்லயும் சரி இதுலயும் சரி நிறைய கிராஸ் சீம் இப்படி பிடிச்சு போடுறாரு. நிறைய சீமை வந்து இப்படி டில்ட் பண்ணி போடுறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்கில் குவாலிட்டின்றது டெஃபினட்டா அவர்கிட்ட ஹையா இருக்கு. செகண்ட், ஓவர் போடுறதுக்கு சளைக்கவே மாட்டேன்றாரு. போட்டுக்கிட்டே இருக்காரு. அவரும் சரி, அந்த ஹிங்குன்னு இன்னொரு பையன் போடுறாங்க, அந்த பக்கத்துல இருந்து போடுறாங்க, அந்த பையனும் போடுறாங்க. ஹிங்கே அது ஹிங்குன்னு படிச்சு ஹிங்கே அவரும் சூப்பரா போறாரு. அவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 for. நச்சிகேத் பூட்டே நாட் ஜஸ்ட் வித் த பால்னா பேட்டிங்ல வந்து பொழந்து கட்டினாரு. ஒரு 50 குவிக்கா நோ டைம்ல 50 அடிச்சாரு. வந்து டக்குன்னு அடிச்சு அதுக்கப்புறம் அவங்க ஒரு பெரிய ஸ்கோர் போயிட்டு அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப லேட்டா டிக்ளேர் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு கூட ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். Because they had to have another 30-40 overs to get them all out. That's fine, but Tamil Nadu haven't got off to a great start in this year's campaign. நச்சிகேத் பூத்தே பத்தி பேசும்போது வெங்கட் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. எதுக்கு சிரிச்சுட்டு இருந்தீங்க? லாங் ஸ்பெல் போடுறதுக்கு சலைகள் ஏதோ சிரிச்சுட்டே இருந்தாரு. எதுக்கு சிரிச்சுட்டு இருந்தீங்கன்னு தெரியுங்களாமா வெங்கட்? இல்ல, நீங்க முன்னாடி சொன்னீங்களா அன்ரெஸ்பான்சிவ் விக்கெட். சடனா அவர் போட வரும்போது மட்டும் ஏதோ பிச் அப்படியே மாறிடுச்சோன்னு தோணுச்சு. சடனா வந்தாரு. ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு ஏன்னா பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு. ஏன்னா ரெட் பால் வந்து ஆல்வேஸ் அபவுட் ஸ்ட்ரகிள்ஸ், ரைட்? ஒன்றும் இல்லை, விதர்பா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங் ப்ரீ மேட்ச் வந்துட்டு எல்லாரும் ட்ரைனிங் பண்ணும்போது சும்மா பயங்கரமா பெப் சாங் போட்டு பண்ணுவாங்க. இவங்க இந்த ஆஷிகி 2ல வர ஒரு ரொமான்ஸ் சாங் போட்டு எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா அதே ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. என்னடா இந்த பசங்க ரொமான்டிக் சாங் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நெட் பிராக்டிஸா என்ன ட்ரைனிங் பண்ணிருந்தாங்க? இல்ல ட்ரில்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, லைக் வார்ம் அப் ட்ரில்ஸ். அப்போ ஆஷிகி சாங் வரும்ல, அது என்ன சாங் எனக்கு ஹிந்தி எனக்கு அவ்வளோக்கா தெரியாது, மன்னிக்கவும். அந்த ஒரு ஃபேமஸான ஒரு ரொமான்டிக் சாங் இருக்கு ஆஷிகி 2ல. அந்த சாங் போட்டுதான் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா இந்த பாட்டு போட்டு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா இந்த அர்ஜுனர் வில்லு அந்த மாதிரி தானே எல்லாம் கேட்பாங்க. இது வித்தியாசமா இருந்துச்சு. இவங்க அப்படி பார்த்தா அதை பார்க்கும் போது இருக்குல்ல, ஒரு ரஞ்சி டிராஃபி இஸ் லாங் கிரைண்ட். இவங்க வந்துட்டு அப்படியே அந்த கிரைண்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி இருக்காங்க. அப்படியே அன்னைக்கு பிரதோஷ் ரஞ்சன் பாலும் இந்திரஜித்தும் அழகா ஆடிட்டு இருந்தாங்க. இந்திரஜித் நல்லா சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. பிரதோஷும் நல்லா காம்பாக்டா ஆடிட்டு இருந்தான். திடீர்னு நியூ பால் எடுத்தாங்க. நியூ பால் எடுத்துட்டு எண்ட் ஆஃப் த டே உள்ள வந்து உயிரை கொடுத்து போட்டாரு. விக்கெட் ஓப்பனிங் கொடுத்தாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணாரு, அந்த ஓப்பனிங் மேட் ஃபுல் யூஸ் ஆஃப் இட். காலையில அதே சேம் பிச்சு தான், புல்லுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. 3 விக்கெட். அது எப்படி 3 விக்கெட்னா சும்மா இல்ல, எல்லாமே பவுல்டு பண்ணிட்டு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாரு. பேட்டிங் வராரு, பேட்டிங் ஒன்னும் அடிச்சுட்டு போறாரு. எப்படி அதுவும் இப்போ அவர் வந்து ஆக்சுவலா 3rd சாய்ஸ் ஸ்ட்ரீமர். அவர் ஆக்சுவலா தர்ஷன் நால்கண்டே யஷ் சோக்கர் இருந்தாருன்னா அவரு நியூ பாலே அவர் கிடைக்காது. அந்த நியூ பால் கிடைச்சும் போது he put the hand up and said I will do the job for you. அப்படியே பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. I mean they didn't get the result here, but again it's a fantastic effort from one more bowler. Yes, yeah, go ahead, one more bowler நீங்க go ahead. ஜம்மு காஷ்மீர் அந்த அக்வேவ் எல்லாருமே நம்ம சொல்றோம், I mean லவ்லி இன்ஸ்விங் அப்படியே வச்சிருக்காரு. டக்குன்னு விக்கெட் எடுக்கிறாரு. எல்லா மேட்சும் துலீப் டிராஃபிலேயே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ இதெல்லாம் தான் பார்க்கும்போது ஓகே, ரஞ்சி டிராஃபில எவ்வளவு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வராங்கன்னு ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது. ஆனா கொஞ்சம் கம்மி வயசா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு தோணுது. ஆக்சுவலா எல்லாத்துக்கும் எல்லாரும் அபவுட் 25ல இருக்காங்க. இப்ப நம்ம இந்த அகிப் நவி வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் வெங்கட். ஏன்னா குட் ஸ்விங் bowler. அண்ட் தட் ஸ்விங் bowler வந்து ஈவன் அதாவது வந்து ஐ திங்க் ஒரு ஐபிஎல் ஸ்கவுட்டா இருந்தாலும் நீங்க அதை பார்க்கலாம். நல்ல ஒரு ப்ராஸ்பெக்ட், போல்ஸ் லாங் ஸ்பெல்ஸ். இந்த வருஷம் ஆல்ரெடி 19 விக்கெட்ஸ், 3 மேட்ச்ல 19 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆல்ரெடி லீடிங் த சார்ட்ஸ். சோ பிரிட்டி இன்ட்ரெஸ்டிங். இதை தவிர இந்தியா ஏ வர்சஸ் எஸ்ஏ சவுத் ஆப்பிரிக்கா ஏ மேட்ச் ஒன்று நடந்தது. அன்ஷுல் கம்போஜும் மானவ் சுத்தாரும் எண்ட்ல அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க இந்தியாவுக்கு. வெரி டஃப் விக்கெட், அகில் பகிலா இருந்தது சிஓஇல, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல. பட் ஆனா ரொம்ப நாளா விளையாடுனாங்க. ரிஷப் பண்டோட கம்பேக் கேம். அன்ஷுல் கம்போஜ் அந்த கேம்ல பியூட்டிஃபுல்லா போட்டாரு. ஹவர் கலீல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாம இருந்தது. ரெட் பால் ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறாரு. நான் இன்னும் 2 பிளேயரை பத்தி ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஆஃப் லேட் இந்த ரவுண்ட்ல முடிஞ்ச மேட்ச்ல ஒரு சூப்பர்பான பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்த 2 பிளேயர். பாம்பே வந்து சூப்பர் ஃபார்ம்ல இருந்தாங்க.
பட் தே ஹேவ் பீன் கிரஷ் டு அ லீட் பை ராஜஸ்தான். ஜெய்ப்பூர்ல தேவ் சப்மிட்டட். ஆக்சுவலி பாம்பே வந்து சப்மிஷன் கொண்டு வரலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். பாம்பே 250 ஆல் அவுட், 600 ரன். எவ்வளோ? 600 ரன். அந்த ஆளினால் அழகராஜால சொல்லுவாங்கல்ல 5000 அப்படிங்கிற மாதிரி 600 ரன் அடிச்சிருக்காங்க. தீபக் ஹூடா, let's talk about Deepak Hooda a bit. கரண்ட் டீம் சிஎஸ்கேல இருக்காரு, நிறைய ரிலீஸ் பண்ணுவாங்கிற பேச்செல்லாம் அடிப்படுது. 248 ரன் அகேன்ஸ்ட் பாம்பே in a Ranji Trophy game for Rajasthan is no mean achievement. He has actually been in good form. போன வருஷம் கூட ஒரு ஃபைனல்லாம் வரும்போது he raised his game Vijay Hazare Trophyல. Deepak Hooda is actually someone who has done very well for Rajasthan. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. சிஎஸ்கேக்கு அது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவா இருக்கும். அவர் ரிலீஸ் பண்ணலாமா வேணாமாங்கிற கான்ட்ரியில அவங்க போடுவாங்க. ஏன்னா 1.7 தான் அவரோட ஹோல்டிங் பிரைஸ். தி அதர் பிளேயர் ஐ வாண்ட் டு பிரிங் அவுட், அவரும் சிஎஸ்கே ரடார்ல இருக்காரு. பெரிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடல. எஸ், ஐம் டாக்கிங் அபவுட் கார்த்திக் சர்மா. நோ ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ். போன வருஷம் சிஎஸ்கேக்கு அவர் ட்ரையல்ஸ்க்கு வந்திருக்காரு. 139 அகேன்ஸ்ட் த சேம் டீம். தீபக் ஹூடாவை நின்று நெக் டு நெக் அந்த பார்ட்னர்ஷிப் போட்டது கார்த்திக் சர்மா தான். எட் another வெரி வெரி குட் சைன் ஃபார் தி யங்ஸ்டர். சின்ன பையன், நல்ல பேட் ஸ்விங்கர், குட் பிளேயர், somebody that you can watch. நான் யாஷர் ரத்தோட் சொல்லிட்டேன், அகீப் நபி சொல்லிட்டேன். அப்புறம் தி அதர் பிளேயர் கேபியோட ஃபேவரட் ஹர்னூர் சிங் பன்னு. கேவி ஹர்னூர் சிங் பன்னு இவர் வந்து முன்னாடி சண்டிகருக்கு ஆடினாரு. இந்த போன கேம் தான் வந்து பஞ்சாபுக்கு டெபு பண்ணிருக்காரு. டெபுல வந்து ஒரு 170, ஒரு பிரீசி 170 அடிச்சுட்டு, எப்படின்னா இவரும் அண்டர் 19 ப்ராடக்ட். அதே மாதிரி அந்த அண்டர் 19 டீம்ல இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு உதய் சஹாரனோட தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அதே அண்டர் 19 டீம்ல இருந்து அப்படியே ஃபாஸ்ட் ட்ராக் ஆகி வந்திருக்காரு ரஞ்சி டிராஃபிக்கு. சண்டிகர் ஆடி இருக்காரு போன வருஷம், இந்த வருஷம் பஞ்சாபுக்கு ஆடுறாரு. ஆல்சோ மெம்பர் ஆஃப் பஞ்சாப் கிங்ஸ். ஃபிளேர் தான் பஞ்சாப் பிளேயர்னாலே ஃபிளேர் தான்ப்பா. அந்த ஃபிளேர் சும்மா பறக்குது பேட்ல இருந்து, வேற லெவல்ல ஆடுறாரு பேட்டிங். அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் வந்து அவரை யூஸ் பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல சீரியஸா. என்ன லைக் அஃப்கோர்ஸ் செம ஓபனர்ஸ் வச்சிருக்காங்க அவங்க. பிரியான் ஜாரியாவையும் பிரப்சிமரன் சிங்கையும் வச்சு ஹர்னூர் சிங் பண்ணுவோம் என்னடா யூஸ் பண்றது. பட் ஆனா on that note, வெங்கட் திருப்பி அரைவ் வராரு. வெங்கட் திருப்பி அரைவாக இன்னொரு பிளேயர் that is arriving on the scene. மகாராஜா டிராஃபி 2020ல had a rollicking tournament. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெறித்தனமா சைன் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் இன்ஜுரி அப்டேட்ஸ் தான் வரும்போது நான் சிஎஸ்கே இருந்தேன். இங்கேயே எனக்கு ஒரு 5-6 பேர் மெசேஜ் அனுப்பிச்சாங்க, ப்ளீஸ் சைன் திஸ் பாய், ப்ளீஸ் சைன் திஸ் பாய்னு. அதை விட்ட தவறுன ஒரு விஷயம், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவரை சைன் பண்ணாங்க. ஐம் டாக்கிங் அபவுட் ரவிச்சந்திரன் ஸ்மரன், லெப்ட் ஹேண்டர், டாங்ஸ் இட் அ லாங் வே. ரஞ்சி டிராஃபிலையும் கர்நாடகாவுக்கு கேரளாக்கு அகேன்ஸ்டா 200 பதிச்சிருக்காரு. phenomenal talent. யாராவது போய் பாத்தீங்கன்னா ப்ளீஸ் கோ அண்ட் ஹேவ் a look at his batting in the Maharaja T20. someone who's really coming through. ரஞ்சி டிராஃபி நிறைய கிரிக்கெட்டர்ஸ் இந்த மாதிரி த்ரோ பண்ணிட்டு இருக்கு கேவி. இந்த சமயத்துல அகைன் somebody that I want to touch upon, சாய் கிஷோர் இன்ஜுரிக்கு அப்புறம் திரும்பி வந்திருக்கான், ஒரு 5 ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான். ஆஃப்கோர்ஸ் விதர்பா knocked us out. வேற ஏதாவது டேலண்ட் மிஸ் பண்ணிருக்கானே கேவி? வேற ஏதாவது டச் பண்ணுமா நீ டச் பண்றதுக்கு? ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நான் கமாடிட்டி, ஒரு டபுள் டன் அடிச்சிருக்காரு பிருத்வி ஷா. அவர் வந்து திருப்பி ட்ரைனிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்சம் ஃபிட்டரா ஆகி மகாராஷ்டிராவுக்கு ரெப்ரசென்ட் பண்றாரு. இந்த வருஷம் ஒரு மகாராஷ்டிரா வர்சஸ் மும்பையோட ஒரு பிராக்டிஸ் கேம் ஆடினாங்க, அதுலயும் போட்டு பொழந்தாரு. ஒரு 200 இல்ல 180 190 ஏதோ அடிச்சாரு. அதுல வேற ஏதோ இவர் தம்பி சர்ஃப்ராஸோட தம்பியோட வேற முஷீரோட வேற லைட்டா கொஞ்சம் அப்படி இப்படி கைகலப்பாச்சு. சோ அதுக்கப்புறம் அவரு சம ஃபார்ம்ல இருக்காரு. ஐ திங்க் நான் கேள்விப்பட்டது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல, அது நீங்க தான் சொல்லணும். அவரும் அந்த ரெடார்ல இருக்காரு, சிஎஸ்கேவோட அப்படின்னு. இல்ல ரெடார்ல டெஃபினட்டா அந்த பேரு ஏன்னா பிருத்வி ஷாவோட பேர் வந்து லாஸ்ட் உடனே வந்து எல்லாரும் கிளம்பி வந்துருவாங்க. நீங்க வந்து இன்சைட் இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணீங்க. எனக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு ரேண்டம் கெஸ். ஏன்னா ருத்துராஜ் கைக்வாட் டசன்ட் வாண்ட் டு ஓபன், அவன் கிளியரா நம்பர் 3 தான் ஆடணும்னு சொல்லி இருக்கிறதுனால பிருத்வி ஷாஸ் டோர்ஸ் ஆர் டெஃபினெட்லி ஓபன். நீ நல்லா யோசிச்சுப்பார், சிஎஸ்கே என்ன மாதிரி பிளேயர்ஸ் இந்த பாஸ்ட் எடுத்திருக்காங்க, அதை வச்சு நான் சொல்றேன். அஜிங்கிய அரானி எடுத்திருக்காங்க, யாருமே எடுக்கல, அன்சோல்ட் கேட்டகரியில இருந்து எடுத்து யூஸ் பண்ணாங்க. the top of the order, they value people with experience who have the skill. So அதுல வந்து பிருத்வி ஷாஸ் பிக் டிக் பாக்ஸ். போன வருஷம் he didn't have a great season, but இந்த வருஷம் he is showing all the signs which is going to give not only CSK, any team for that matter, an opportunity to pick Prithvi Shaw and say I will utilize him very well. அதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். and I'm so glad வெங்கட். ஏன் தெரியுமா, பிருத்வி ஷா மாதிரி ஒரு டேலண்ட் வந்து அப்படி வேஸ்டா போறதுக்கு இல்ல. பிருத்வி ஷா மாதிரி ஒரு டேலண்ட் வந்து கண்டிப்பா ஒரு 4 பேர் கண்ணு குளிர்ச்சியா கிரிக்கெட் கிரவுண்ட்ல பாக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவன் when he's putting in all the right efforts and the right noises when he's making, I'm so glad. அந்த மாதிரி டேலண்ட் வந்து வேஸ்டா போக கூடாது. இன்னொரு ஆளை பத்தி கூட இந்த நோட்ல பேசணும். பிருத்வி ஷா வந்து ஒரு விட்டு போன பிளேயர்ன்ற மாதிரி ஆர்சிபில ஒரு விட்டு போன பிளேயர் ஒருத்தர் இருக்காரு, அவர் மேல இன்வெஸ்ட் பண்ணாங்க. கோவாவை சேர்ந்தவர்,
ஐ ஆக்சுவலி திங்க் அவனும் ஹீஸ் கோயிங் த்ரூ செகண்ட் ரவுண்ட். யாராவது அவன் மேலேயும் நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஐம் டாக்கிங் அபவுட் சுயாஷ் பிரபு தேசாய். கோவாக்கு போன வருஷமும் சூப்பரா கலக்கனா. இந்த வருஷமும் இந்த பஞ்சாபுக்கு அகேன்ஸ்டா 149 ஓப்பனிங்கே எடுத்துட்டு போய் ஒரு 300 சேஸ சீல் பண்ணாங்க இவரும் ஓப்பனிங் பார்ட்னரும். லுக்கிங் வெரி வெரி குட் சுயாஷ் பிரபு தேசாய். கோவாக்கு ஆடுற ஒரு மேட்சும் இஸ் லுக்கிங் லைக் இஸ் ரியலி புட்டிங் த ஸ்ட்ரைட்ஸ் ஆன் சம்படி ஹூ கேன் லுக் ஆன். கேவி வேற யாராவது விட்டுருக்கோமா வெங்கட் கிட்ட போறதுக்கு முன்னாடி? நிறைய பேர் விட்டுருக்கோம். அக்ஷத் ரகுவன்ஷி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அக்ஷத் ரகுவன்ஷி வந்து சிஎஸ்கே ரடார்ல இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. But at the same time, Akshat Raghuvanshi is a player that you have to watch out in the future. Young player, but not one. அந்த கார்த்திக் சர்மா கிட்ட என்ன ஸ்டாண்ட் அவுட்னா அவனோட பேட் ஸ்விங். அக்ஷத் ரகுவன்ஷி கிட்ட இட்ஸ் கம்ப்ளீட்லி கிளாஸ். நிறைய பேர் வந்து நம்ம அங்கிரீஷ் ரகுவன்ஷியோட பிரதர்லாம் நினைச்சுப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அக்ஷத் ரகுவன்ஷி இஸ் சம்ஒன் ஹூ இஸ் ரேட்டட் வெரி ஹைலி பை அபிஷேக் நாயர். அபிஷேக் நாயர் கிட்ட நான் கேட்டிருக்கேன் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி யாரை நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா, அவன் நிறைய இந்த மாதிரி காதை கீழே வச்சு பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி, இந்த தண்ணி ஓடுதான்னு தரையில கீழே வச்சு பாக்குற மாதிரி காதை கீழே வச்சு பார்ப்பான் அபிஷேக் நாயர். சோ அப்படியே அந்த பேரு. சோ அக்ஷத் ரகுவன்ஷி இஸ் another name that makes the right noises. வெங்கட் வேற யாராவது விட்டுருக்கோமா உங்க சைட்ல இருந்து? இல்ல ஆக்சுவலா சாய் கிஷோருங்கிற ஒரு நீங்க மென்ஷன் பண்ணீங்க ஏர்லி. சாய் கிஷோர் எதனால வந்துட்டு ரெட் பால் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இல்லன்னு எனக்கு கொஞ்சம் புரிய மாட்டேங்குது ஆக்சுவலா. லைக் இந்தியாவே மானவ் சத்தர் ஆப்வியஸ்லி நல்லா பண்ணிட்டு இருக்காரு, ஒரு நல்ல பொட்டன்ஷியல் எல்லாருமே சொல்றாங்க. 2023 வேர்ல்ட் கப் ப்ரிப்பரேட்டரி கேம்ப்ல எல்லாம் எல்லாத்தையும் திணற அடிச்சாரு ரோஹித் கோலி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏன் சாய் கிஷோர் மாதிரி ஒரு போலருக்கு வந்து அந்த ஒரு இந்தியா ஏங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா பார்த்த வரைக்கும் நல்லா போடுறாரு, எல்லா விக்கெட் உயிரை கொடுத்து போறாரு. இந்த மேட்ச் 52 ஓவர் போட்டாரு. சோ அந்த இது வந்துட்டு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஏன்னா சாய் கிஷோர் ஏன் இல்ல அப்படிங்கறத ஆன்சர் பண்றதோட நான் மானவ் சுத்தார் ஏன் இருக்காருங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, ஓவர் ஸ்பின் போட்டு பால டிராப் பண்ணக்கூடிய எபிலிட்டியை வந்து ஒரு கீ ஃபேக்டரா டெஃபினட்டா ஸ்பின்ல பாப்பாங்க. அந்த எபிலிட்டி இருக்காங்கிறது. மானவ் சுத்தார் ஸ்ட்ரைக்ஸ் தட் ஹி மேக்ஸ் a big tick mark. அண்ட் சாய் கிஷோர் இன்க்ரீசிங்லி அவனோட எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது the way selections going, it looks like அவன் ஒரு ஒயிட் பால் கண்டென்ஷன்ல இருக்கான். அன்பார்ச்சுனேட்லி ஃபார் சாய் கிஷோர் இந்த பர்ஃபார்மன்ஸஸ் வேற ஒரு டைம் அண்ட் டே அண்ட் ஏஜ்ல பண்ணியிருந்தான்னா, அக்சர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா மாதிரி அமேசிங் கிரிக்கெட்டர்ஸ் டீம்ல இருக்கிறதுனால இட் இஸ் ரியலி a blockade அந்த இடத்துல வரும்போது. இப்போ லெட்ஸ் ஜஸ்ட் கம்பேர் வாஷிங்டன் சுந்தர் டு சாய் கிஷோர். there is a hole. ஆஃப் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்லயே ஹோல் இருக்கு. so வாஷிங்டன் சுந்தர் was able to make it through. whereas சாய் கிஷோரோட பைப்லைன்ல there is humpty number of people. in fact there is another name that he will represent India against South Africa. I'm talking about Harsh Dubey. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போன வருஷம் விதர்பாவோட ஸ்டெல்லார் கேம்பெயின்ல ஹர்ஷ் துபே வாஸ் massively effective. என்ன வேர் டஸ் ஹி ஸ்டாண்ட் அவுட்? bowls high quality over spin and அவனோட பேட்டிங் is a huge bonus வெங்கட். இப்ப என்னன்னா ஆல்மோஸ்ட் the future generationல if you are going to travel abroad and play, you must be a spinner who can control. You must also be a spinner that can take wickets when the wicket is responsive. And most importantly, they want the spinner to bat well at number 8 or 9. சோ அது வந்து ஒரு எஸ்பெஷலி அப்ராட் நிறைய அப்ராட் கண்டிஷன்ஸ் ஆடுறோம். ஹோம் கண்டிஷன் ஆடும்போது ஏராள ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ். சோ இது ஒரு பயங்கர காம்படிட்டிவான ஒரு ஸ்பாட்டா போயிட்டு இருக்கு. பட் டெஃபினெட்லி சாய் கிஷோர் இஸ் அகேன் அண்ட் அகேன் ரேசிங் ஹிஸ் ஹேண்ட். இன்ஜுரிக்கு அப்புறம் வந்தா அஃப்கோர்ஸ் it is his probably second proper game. Nagaland I think he didn't have a great game, but in the game he labored hard and got a 5-4. so it was nice to watch. நான் ரொம்ப passionate about Tamil Nadu cricket. நிறைய பேர் வந்து கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லும்போது பிளேயர்ஸ் சரியா விளையாடல. இன்ஃபேக்ட் வந்து ரீசெண்டா ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜார்க்கண்டோட தோத்ததுக்கு அப்புறமா கூப்பிட்டு ஒரு வாட்டி திட்டினா அடுத்த மேட்ச் பயங்கரமா விளையாடுவாங்க. சார் கூப்பிட்டு திட்டணுமா? அவங்க என்ன வேணும்னு தோக்குறாங்க. டிஃபெக்ட் இஸ் எல்ஸ்வேர். ஒரு விதர்பாவும் நமக்கும் ப்ரிப்பரேஷன்லயே சாக் அண்ட் சீஸா இருக்கு. ஐ ரியலி ஹோப் ஐ திங்க் இப்ப எடுத்திருக்காங்க ரெஜிம் ஓவர் தி லாஸ்ட் 3 years டெஃபினெட்லா ஒரு நீங்க சொன்ன மாதிரி இந்த சேட்டலைட் சென்டர் எடுத்திருக்காங்க. எஃபர்ட் நடந்திருக்கு. அந்த எஃபர்ட்டை ஒரு டைரக்ஷன்ல எடுத்துன்னு போனவங்க தான் என்னோட ஆசை. அண்ட் இட் வில் மூவ். ஏன்னா இது ஈஸி கிடையாது. இட்ஸ் நாட் ஈஸி. இட்ஸ் ஈஸி டு ஐடென்டிஃபை ஃபால்ட்ஸ். பட் ஃப்ரண்ட்ல எடுத்துன்னு போறதுக்கு இட் டேக் சம் டைம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடு கிரிக்கெட் நிறைய பேருக்கு தெரிய கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது? நீங்க எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்? வாட் ஆர் த கொஸ்டின்ஸ்? வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ்? டிட் யூ ஃபாலோ ரஞ்சி டிராஃபி கிரிக்கெட்? இஃப் யூ டிட், எந்த டேலண்ட்ஸையும் நாங்க மிஸ் அவுட் பண்ணிருக்கோமா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஒன்ஸ் அகேன் இந்த ஒரு ஸ்பெஷல் அட்டெம்ப்ட் எடுத்திருக்கோம். we will continue doing this. Thank you so much for joining me today, Venkat. Thank you so much, KV. Once again, thank you. Thank you, Venkat.